கத்திரி வெயில் தொடங்கியிருக்கும் சூழலில் வெப்பத்தால் பாதிக்கப்படும் பறவைகள் விலங்குகளை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. என்ன வெயில், வெளியில போக முடியுதா? கடந்த சில நாட்களில் நாம் எல்லோரும் ஒரு முறையாவது இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்போம். வரலாறு காணாத வெயில், தமிழ்நாட்டிற்கு முதல் முறையாக விடுக்கப்படும் வெப்ப அலைக்கான எச்சரிக்கைகள், அதீத வெப்பத்தால் பதிவாகும் மரண செய்திகள், இவையெல்லாம் வெயிலின் கோர முகத்தை காட்டுகின்றன. சகல வசதிகளும் கிடைக்கப்பெற்ற மனிதர்களே தங்களை தற்காத்துக் கொள்ள படாத பாடுபடும் நிலையில் மனித மொழி தெரியாத ஜீவன்களின் நிலை சற்று கடினம்தான். அவங்க டெரஸில் நீங்கள் பேர்ட்ஸ்க்கு கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வைங்க. பேர்ட்ஸ்க்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களால வாய் பேச முடியாதுல்ல, நம்ம தானே பண்ணணும். நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பை நம்ம பண்ணுறோம். மனிதர்களை நம்பி சார்பு உயிர்களாக இருக்கும் இவைகளை நாம் அல்லாது வேறு யார் காப்பது? இது போன்ற கடினமான காலங்களில் நாம் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அதீத வெப்பத்தால் ஏற்படும் உடல் உஷ்ணம், மூச்சு விடுவதில் சிரமம், வாந்தி, மயக்கம் என மனிதர்களுக்கு ஏற்படும் இது போன்ற உபாதைகள் இவைகளுக்கும் ஏற்படும். வெயில் காலத்தில் ரோடோரமாக நிற்கிற வாகனங்களை நாம் எடுக்கும்போது ரொம்ப பார்த்து பத்திரமா எடுங்க. ஏன்னா வெயில் தாங்க முடியாமல் நிறைய பூனைகள், நாய்கள் எல்லாம் படுத்திருக்கோம். நிறைய ரெஸ்கியூ பண்ணுறோம் எவன் ஃபார் அனிமல்லேருந்து. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, தெரியாமல் வாகனங்களை அவங்க நகர்த்துறதுனால. தயவு செஞ்சு இதை ஒரு பெரிய ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன். மனிதத்தின் சான்றுகளாக அவைகளை பாதுகாப்பது, பராமரிப்பது, உணவிடுவது என தங்களால் இயன்ற உதவிகளை செய்து வருகிறார்கள் சில நல்ல மனிதர்களும் தன்னார்வ அமைப்புகளும். அந்த வரிசையில் உடல் உபாதைகளால், காயத்தால் பாதிக்கப்படும் நாய்களை தத்தெடுத்து பாதுகாத்து வருகிறது சென்னையைச் சேர்ந்த ஹெவன் ஃபார் அனிமல்ஸ் அமைப்பு. இப்போ ரீசெண்டாக நான் அனிமலுக்கு இந்த பேர்ட்ஸுக்கெல்லாம் ஃபீட் பண்ணுறதுக்காக இந்த வாட்டர் பாலெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அப்போது இந்த அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன்லேருந்து இந்த ரேஸ்டு வாய்ஸ் இப்படியெல்லாம் வைக்கக்கூடாது, இதெல்லாம் உடனே எடுக்கணும் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம நல்ல விஷயம் பண்ணும்போது நிறைய தடங்களெல்லாம் வரும். ஸோ அதையும் மீறி நம்ம நல்ல விஷயம் பண்ணணுன்றது நம்மளுக்கு கட்டாயமாக அதை ஜெயிச்சு காட்டணும். ஸோ இந்த மாதிரி உயிர்களுக்கு நம்ம பண்ணும்போது அதுலேயே நிறைய ப்ளஷர் கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது இல்லையா? மனித மொழி தெரியாத ஜீவன்களின் வறட்சியை போக்க சென்னை வாசிகளின் வாசற்கதவை தட்டி தண்ணீர் கிண்ணம் கொடுத்து வருகிறார்கள் இந்த அமைப்பினர். குறைந்தபட்சம் வீட்டிற்கு வெளியில் தண்ணீரும் ஆகாரமும் வைப்போம். இந்த உலகம் மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, எல்லோருக்குமானதுதான். அனைத்து ஜீவன்களையும் நேசிப்போம், அவைகளை வெயிலிலிருந்து பாதுகாப்போம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் செய்தியாளர் ஸ்ரீராம்.